வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வேட்கை புதிரை விளக்கும் விடைதான் நிலையாய் நிலைக்கும் புதிர்தான் கணக்குதானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வேட்கை புதிரை விளக்கும் விடைதான் நிலையாய் நிலைக்கும் புதிர்தான் எண்ணாய் விண்ணாய் மண்ணாய் பொன்னாய் மனதிலும் பதிந்திடுமே நம் அறிவிலும் வளர்ந்திடுமே கணக்குதானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வேட்கை ஒன்றாய் இரண்டாய் வென்றாய் நின்றாய் வாழ்வை வளர்த்திடுமே நன்னறத்திலும் சிறந்திடுமே கணக்குதானே வாழ்க்கை ஷியாமலவாணி 90.4 சமுதாய வானொலியின் வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பாடல் குழுமம், புதுதில்லி. முதலாவதாக கணித வினாடி வினா. இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் வளையங்குளம் கிராமம் புதுக்கண்மாய் மக்கள். இப்பொழுது அறிமுக நேரம். முதல் அணி, நீங்க இப்போ உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் ராமலட்சுமி, என் கூட கவிதா வந்திருக்காங்க. எங்க டீம் வந்து ஏ. இரண்டாவது அணி, இப்போ உங்களுடைய அறிமுகம். என் பேர் அழகி, என் கூட கலையரசி வந்திருக்காங்க. எங்க டீம் பேர் பி. மூன்றாவது அணி, இப்போ உங்களுடைய அறிமுகம். என் பேர் டி அழகுனாச்சி, என் கூட வி அழகுனாச்சி வந்திருக்காங்க. என் டீம் சி. வினாடி வினா போட்டியின் விதிமுறைகள். போட்டியில் மொத்தம் 5 சுற்றுகள். ஒவ்வொரு சுற்றிலும் ஒவ்வொரு அணிக்கும் 5 கேள்விகள் கேட்கப்படும். ஒவ்வொரு கேள்விக்கும் 10 மதிப்பெண்கள். ஒவ்வொரு சுற்றின் முடிவிலும் நீங்கள் பெற்ற மதிப்பெண்கள் அறிவிக்கப்படும். உங்கள் ஒவ்வொரு அணிக்கும் ஸ்லேட் கரும்பலகை கொடுக்கப்பட்டுள்ளது. கேள்விக்கான பதிலை நீங்கள் கணக்கிட்டு சரி செய்த பின் பதில் தெரிவிக்கலாம். நீங்கள் பதில் சொல்லவில்லை என்றால் அக்கேள்வி அடுத்த அணிக்கு கேட்கப்படும். அப்படி நீங்கள் விடை சொல்லும் பட்சத்தில் 5 மதிப்பெண்கள் மட்டும் கிடைக்கும். 1 மற்றும் 2ஆம் இடத்தை பெறுபவருக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். மற்றவர்களுக்கு ஆறுதல் பரிசு வழங்கப்படும். கணித வினாடி வினா நிகழ்ச்சியில் இப்பொழுது 3ஆம் சுற்று தொடங்குகிறது. மூன்றாம் சுற்றில் ஏ அணிக்கான கேள்விகள். முதல் கேள்வி, ஒரு கல்யாண மண்டபத்தில் மொத்த இருக்கைகள் 500. மலையக்கால் அப்படிங்கிறவங்க ஒரு பாட்டு கச்சேரி பண்ணுறதுக்காக அந்த கல்யாண மண்டபத்தை புக் பண்ணுறாங்க. 10 நாட்கள் தொடர்ந்து பாட்டு கச்சேரி பண்ணுறாங்க. எல்லா தினங்களும் எல்லா இருக்கைகளும் நிரம்பிடுது. இந்த 10 நாட்களும் சேர்த்து மொத்தம் எத்தனை நபர்கள் கச்சேரியை கேட்டிருப்பார்கள்? 5000 பேர். சரியான பதில். ஏ அணிக்கு 10 மதிப்பெண்கள். 3வது சுற்றில் ஏ அணிக்கான 2வது கேள்வி. வளையங்குளம் பெருமாள் கோயிலை பிரகாரத்தை ஒரு தடவை சுற்றி வரணும்னா ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு 2 நொடி ஆகும். ராமலட்சுமிங்கிறவங்க அந்த பிரகாரத்தை 15 முறை சுற்றி வராங்க. அதற்கு எத்தனை நொடிகள் ஆகி இருக்கும்? 30 நொடிகள். சரியான பதில். ஏ அணிக்கு 10 மதிப்பெண்கள். 3வது சுற்றில் ஏ அணிக்கான 3வது கேள்வி. ஆன்மீக புதிர் போட்டி ஒன்று நடத்துகிறாங்க. சரியாக பதில் சொல்கிற ஒருத்தருக்கு 500 ரூபாய் பரிசு கொடுக்குறாங்க. 15 நபர்கள் சரியான பதில் சொல்கிறாங்க. பரிசு தொகையாக மொத்தம் எவ்வளவு பணம் கொடுக்கப்பட வேண்டும்? 7500 ரூபாய்.
சரியான பதில். ஏ அணிக்கு 10 மதிப்பெண்கள். மூன்றாவது சுற்றில் ஏ அணிக்கான 4வது கேள்வி. வளையங்குளம் முனியம்மா அப்படிங்கிறவங்க ஒரு சுற்றுலாவுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த சுற்றுலாவுக்கு செல்ல விரும்புனீங்கன்னா ஒரு நபர் 11,990 ரூபாய் கொடுக்கணும் செலவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் 10 பேர் அந்த சுற்றுலாவுக்கு சேர்றாங்க. இந்த 10 பேரும் சேர்ந்து கொடுத்த தொகை எவ்வளவு? 1,19,900 ரூபாய். சரியான பதில். ஏ அணிக்கு 10 மதிப்பெண்கள். மூன்றாவது சுற்றில் ஏ அணிக்கான இறுதி கேள்வி. வளையங்குளம் பஞ்சவர்ணம் தினம் காலையில் காக்காய்க்கு சாப்பாடு வைக்கிறாங்க. ஒரு காக்காய்க்கு 2 வடைங்கிற கணக்கில் வைப்பாங்க. மொத்தம் 6 காக்காய்க்கு வடை வைப்பாங்க. மொத்தம் எத்தனை வடை வச்சுருப்பாங்க? 12 வடை. சரியான பதில். 10 மதிப்பெண்கள் ஏ அணிக்கு. மூன்றாவது சுற்றில் ஏ அணிக்கான அனைத்து கேள்விகளும் முடிவடைந்தன. மூன்றாவது சுற்றில் பி அணிக்கான முதல் கேள்வி. ஒரு விடுதியில் மொத்தம் 45 அறைகள் இருக்கு. ஒரு அறையில் 2 மின்விசிறிகள் மாட்டலாம். அப்படின்னா இந்த 45 அறைகளுக்கும் தேவைப்படுகின்ற மொத்த மின்விசிறிகள் எத்தனை? 90 மின்விசிறிகள். 90 என்பது சரியான விடை. பி அணிக்கு 10 மதிப்பெண்கள். மூன்றாவது சுற்றில் பி அணிக்கான 2வது கேள்வி. ஒரு கடையில் ஒரு டிவி வாங்கினா 3 சேலை இலவசம் அப்படிங்கிறாங்க. நம்ம நாகஜோதி 18 டிவி வாங்குறாங்க. அவங்களுக்கு எத்தனை சேலை மட்டும் இலவசமாக கிடைத்திருக்கும்? 54 சேலைகள். சரியான பதில். பி அணிக்கு 10 மதிப்பெண்கள். மூன்றாவது சுற்றில் பி அணிக்கான 3வது கேள்வி. குமரேஸ்வரி ஒரு வாத்து பண்ணை வச்சுருக்காங்க. அந்த வாத்து பண்ணையில் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 20 வாத்து முட்டைகள் கிடைக்கிது. அதே மாதிரி முட்டைகள் கிடைச்சதுன்னா 13 நாளைக்கு மொத்தம் எத்தனை முட்டைகள் அவங்களுக்கு கிடைக்கும்? 260. சரியான பதில். பி அணிக்கு 10 மதிப்பெண்கள். மூன்றாவது சுற்றில் பி அணிக்கான 4வது கேள்வி. பாண்டிச்செல்வி அப்படிங்கிறவங்க 2 பானையில் தண்ணியை நிரப்புறதுக்கு 5 தடவை கிணத்துல இறைக்கிறாங்க. அப்படின்னா 10 பானையை நிரப்புறதுக்கு எத்தனை தடவை கிணற்றுல தண்ணி இறைக்கணும்? 30. தவறான பதில். சி அணி நீங்கள் முயற்சிக்கலாமா? 10 பானைக்கு 25 தடவை. சரியான பதில். சி அணிக்கு 5 மதிப்பெண்கள். மூன்றாவது சுற்றில் பி அணிக்கான இறுதி கேள்வி. பாண்டியம்மாள் தன்னுடைய வயலில் ஒரு பாத்திக்கு 50 கன்று மக்காச்சோளம் விதை விதைக்கிறார்கள். அதே மாதிரி 100 பாத்திக்கு விதை விதைச்சாங்கன்னா மொத்தம் எவ்வளவு விதை விதைப்பார்கள்? 5000 விதை. சரியான பதில். பி அணிக்கு 10 மதிப்பெண்கள். மூன்றாவது சுற்றில் பி அணிக்கான அனைத்து கேள்விகளும் முடிவடைந்தன. மூன்றாவது சுற்றில் சி அணிக்கான முதல் கேள்வி. பெருமை அப்படின்னு ஒரு அக்கா ஒரு குழந்தைக்கு 5 சாக்லேட் வீதம் 50 குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க. அவங்க மொத்தம் எத்தனை சாக்லேட் கொடுத்துருப்பாங்க? 250 சாக்லேட். 250 சாக்லேட் என்பது சரியான விடை. சி அணிக்கு 10 மதிப்பெண்கள். மூன்றாவது சுற்றில் சி அணிக்கான 2வது கேள்வி. பிச்சைமாங்கிற ஒரு பாட்டி ஒரு நாளைக்கு 5 முறை வெத்தலை போடுவாங்க. அதாவது 31 நாள் உள்ள ஒரு மாதத்திற்கு எத்தனை முறை வெத்தலை போட்டிருப்பார்கள்? 155 முறைகள். சரியான விடை. சி அணிக்கு மீண்டும் 10 மதிப்பெண்கள். மூன்றாவது சுற்றில் சி அணிக்கான 3வது கேள்வி. வெங்கட்டி தோட்டத்தில் ஒரு செடிக்கு 3 காய் பாகக்காய் காய்க்குது. அவங்கக்கிட்ட 27 செடி வச்சுருக்காங்க. மொத்தம் எத்தனை பாகக்காய்கள் காய்த்திருக்கும்? 81 காய்கள். சரியான பதில். 10 மதிப்பெண்கள். மூன்றாவது சுற்றில் சி அணிக்கான 4வது கேள்வி. ஒரு யானை பொம்மையோட விலை 550 ரூபாய். வள்ளியம்மாள் தன்னுடைய குழந்தைக்கும் தன்னுடைய உறவினர் குழந்தைகளுக்குமாக சேர்த்து மொத்தம் 12 யானை பொம்மைகள் வாங்குகிறார். அவர் கடைக்காரர் கொடுக்க வேண்டிய தொகை எவ்வளவு? 6100 ரூபாய். தவறான பதில். ஏ அணி உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் முயற்சிக்கலாம். 6600. 6600 ரூபாய் என்பது சரியான பதில். ஏ அணிக்கு 5 மதிப்பெண்கள். மூன்றாவது சுற்றில் சி அணிக்கான இறுதி கேள்வி. 2 தென்னை மரக் கன்றுகளின் விலை
ரூபாய் 500. 10 தென்னங்கண்ணோட விலை எவ்வளவு? 2500 ரூபாய். சரியான பதில். சி அணிக்கு 10 மதிப்பெண்கள். இத்துடன் 3வது சுற்றுக்கான கேள்விகள் அனைத்தும் முடிவடைந்தன. 3வது சுற்றின் இறுதியில் 3வது சுற்றில் மட்டும் அனைத்து அணிகளும் பெற்ற மதிப்பெண்கள் விவரம். ஏ அணி 55 மதிப்பெண்கள், பி அணி 40 மதிப்பெண்கள், சி அணி 45 மதிப்பெண்கள். கணித வினாடி வினா. இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் வளையங்குளம் கிராமம் புதுக்கண்மாய் மக்கள். கணித வினாடி வினா நிகழ்ச்சியின் அடுத்த சுற்றுகளை இனிவரும் பகுதிகளில் கேட்கலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியினை 90.4 ஷியாமளவாணி அலைவரிசையிலும் www.ஷியாமளவாணி.in என்ற இணையதள முகவரியிலும் நேயர்கள் கேட்டு பயன்பெறலாம். நாடக கணிதம். தினமும் நாம் அன்றாட வாழ்க்கையில் நடைமுறை கணக்குகளை நாடகம் மூலம் அறிந்து பயன்பெறும் ஒரு சுவையான பகுதி. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இனி நீங்கள் கேட்க இருப்பது நாடக கணிதம். நாடகத்தின் தலைப்பு மீத சில்லறையில் கணக்கு. இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் வளையங்குளம் பெரியகம்மாய் கிராம மக்கள். இதில் வரும் கதாபாத்திரங்கள் வள்ளியாக வைரசாந்தி, பேரக்கவாக தனலட்சுமி. இந்நாடகத்தை எழுதியவர் ஜி நிரஞ்சன். நாடக இசை அமைப்பு ஷியாமளவாணி சமுதாய வானொலி. ஏ பேரக்கா, என்ன இந்த பக்கம்? அது ஒண்ணுமில்ல வள்ளி, சும்மா காத்து வாங்கலாம்னு வந்தேன். ஒண்ணுமில்லாமையா அவ்வளவு தூரம் வந்திருக்க? சும்மா சொல்லு. அது நான் இன்னைக்கு ராமாயி மளிகை கடைக்கு போனேனா, இப்பதான் விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது. பிறகு மளிகை ஜாமான் வாங்கினேன். சரி, இதுல என்ன இருக்கு? இனிமேதான் இருக்கு விஷயமே. சரி சரி, முழுசா சொல்லு. மொத்த கணக்கு 340 ரூபாய்ன்னு சொன்னாரு. யாரு? நம்ம ராமாயி மையம் சொக்கா? ஆமா, அவரே தான். சரி, காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டியா? ஆமா, வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனா என்ன ஆனா ஊனான்ட்டு? மிச்ச சில்லறையில கணக்கு உதைக்குதே. அப்படியா? எவ்வளவு ரூபா கொடுத்தேன்னு சொல்லு. 500 ரூபாய் கொடுத்தேன். சரி, மிச்சம் எவ்வளவு கொடுத்தாரு? அதை எண்ணி பார்க்காம தான் வீட்டுக்கு வந்துட்டேனே. சரி, அப்புறம் கொடுத்த சில்லறையில கணக்கு இடிக்குதுன்னு எப்படி சொல்ற? மிச்ச காசு வீட்டுக்கார்ட்ட கொடுத்தேன். அவர் தான் கண்டுபிடிச்சு சொன்னாரு. சரி, அதுல எவ்வளவு ரூபா தான் இருந்ததா? 110 ரூபாய் இருந்துச்சு. நீ 500 ரூபா தானே கொடுத்தேன்னு சொன்ன? ஆமா, 500 ரூபாய் தான். மொத்த செலவு 340 ரூபா. அப்ப 500ல 340 போச்சுன்னா 160. சரியா? எப்படி வள்ளி இவ்வளோ சீக்கிரம் கணக்கு போட்ட? அது ஒண்ணுமில்ல, 300 40 சேர்ந்து தானே 340. அதான் முதல்ல 300ஐயும் அப்புறம் 40ஐயும் அடுத்தடுத்து கழிச்சேன். கணக்கு சுலபமாயிருச்சு. கணக்க சுலபமா போட இப்படி ஒரு வழி இருக்கா? அட ஆமாங்கிறேன். இப்ப ஓ விஷயத்துக்கு வருவோம். உனக்கு வர வேண்டியது 160 ரூபா. ஆனா நீ வாங்கிட்டு வந்தது 110 ரூபா. சரியா? ஆமா வள்ளி. அப்ப 160ல 110 போச்சுன்னா மீதம் 50. அப்படின்னா 50 ரூபா தான் உனக்கு மேலும் வரணும். ஆமா வள்ளி,
அந்த 50 ரூபாய் எங்கே போச்சுன்னே தெரியல. பதட்டப்படாத. ஒன்றும் சொக்கு கொடுக்க மறந்துருக்கணும், இல்லை நீ மறந்தாப்புல எங்கேயாவது வச்சிருக்கணும். சரி, நான் வர்றேன் வள்ளி. போகிற வழியில் தேடி பார்க்குறேன். நிதானமாக தேடு, கிடைச்சிரும். அடுத்த நாள் காலையில் பேரக்கா ஓடி வந்து, வள்ளி வள்ளி 50 ரூபாய் கிடச்சிருச்சு. நம்ம சொக்கு தான் கணக்கில் பிசக்கு பண்ணி தெரியாமல் கொடுக்க மறந்துருக்கார். அப்படியா? இனிமேலாவது சில்லறையா வாங்கும்போது எண்ணி பார்த்து வாங்கு பேரக்கா. சரி வள்ளி. உள்ளே வா. அரக்க பறக்க ஓடியாந்து வந்திருக்க, காபி சாப்பிட்டு போ. சரி வள்ளி. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இதுவரை நீங்கள் கேட்டது நாடக கணிதம். இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் வளையங்குளம் பெரியகம்மாய் கிராம மக்கள். சியாமளாவாணி 90.4 சமுதாய வானொலியில் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இது போன்ற பல பகுதிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியிலேனே கற்றலும் கற்பித்தலும் கேட்கலாம். கற்றலும் கற்பித்தலும் நிகழ்த்துபவர் ஆர் தேவிகா, கணித ஆசிரியை, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் சோளங்குருணி கிராம மக்கள். வணக்கம், என் பேர் ராமலட்சுமி. சோளங்குருணி கிராமத்துலேருந்து வந்திருக்கோம். என் கூட தமிழ் செல்வி வந்திருக்காங்க. கணக்கு கற்றுக்க வந்திருக்கோம். வணக்கம், கற்றலும் கற்பித்தலும் நிகழ்ச்சிக்கு சோளங்குருணி கிராமத்திலேருந்து வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. நம்ம இப்போ 2 இலக்க எண்ணையும் 2 இலக்க எண்ணையும் எப்படி பெருக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம 4ஐயும் 2ஐயும் நம்ம பெருக்கினோன்னா 8 அப்படியே போட்டுக்கிறோம். அதே இது 5ஐயும் 2ஐயும் பெருக்கினோன்னா 10, 4ஐயும் 2ஐயும் நம்ம பெருக்கினோன்னா 8 கிடைக்குது. அது 1வது ஸ்தானத்திலே இருக்குது. இப்போது 5ஐயும் 2ஐயும் பெருக்கினோன்னா 10, நமக்கு 2 இலக்கு என்ன கிடச்சிருது. இப்போது 230ஐயும் ஒரு 8ஐயும் பெருக்கிறோம். 230யும் ஒரு 8ஐயும் பெருக்கினோன்னா 0ஐயும் 8ஐயும் பெருக்கினோன்னா 0, 3ஐயும் 8ஐயும் பெருக்கினோன்னா நமக்கு கிடைக்கிறது 24. நம்ம 4 மட்டும்தான் எழுதணும், 2 எழுதக்கூடாது. ஏன்னா 2 அடுத்த இலக்க எண் அப்படின்னு ஆயிடுது. 24 2 இலக்க எண்களாக இருக்குது. நம்ம ஒரு இலக்க 1ஆம் ஸ்தானத்தில் உள்ள ஒரு எண்ணை தான் எழுதணும். அந்த 10வது ஸ்தானத்தில் உள்ள எண்ணை எழுதாமல் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு அடுத்து 2ஐயும் 8ஐயும் பெருக்கிறோம் இல்லையா, அதோட இதை கூட்டி கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ஒரு இலக்க எண்ணையும் 2 இலக்க எண்ணையும் பெருக்கிறத பார்க்க போகிறோம். 8, 24 2 இலக்க எண்கள். அடுத்து 5 பெருக்க போகிறோம். அது 24 2 இலக்க எண்கள். அதோட ஓர் இலக்கு எண்ணான 5 நம்ம பெருக்கி என்ன வருதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது 5ஐயும் 4ஐயும் பெருக்கினோன்னா நமக்கு கிடைக்கிறது 20. 20ல் 0 மட்டும்தான் நம்ம எழுதணும். அந்த 10வது ஸ்தானத்தில் உள்ள 2 மனசில் வச்சுக்கணும். அடுத்து 2ஐயும்
5ஐயும் நம்ம பெருக்கினோன்னா நமக்கு கிடைக்கிறது வந்து 10. 10ஓட ஏற்கனவே மனசில் வச்சிருக்க அந்த 2 நம்ம கூட்டினோன்னா 12. இப்போது நமக்கு கிடைக்கிற விடை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 204. 24ஐயும் 5ஐயும் பெருக்கினோன்னா 120. அதே மாதிரி இப்போது இன்னொரு கணக்கு பார்க்க போகிறோம். 35ஐயும் 9ஐயும் பெருக்க போகிறோம். 9ஐயும் 5ஐயும் பெருக்கினோன்னா 45. அதில் 5 எழுதிட்டு 4 நம்ம மனசில் வச்சுக்க போகிறோம். அடுத்து உள்ள 3ஐயும் 9ஐயும் பெருக்கினோன்னா 27. 27ஓட 4 கூட்டினோன்னா 31. இப்போது நம்ம இதை எப்படி வாசிப்போம்னா 3 1 5 315. இப்போ 35ஐயும் 9ஐயும் நம்ம பெருக்கினோன்னா 315 நமக்கு கிடைக்குது. இப்போது அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் கடைக்கு போகிறீங்க, 1 கிலோ கத்திரிக்காய் வந்து 55 ரூபா சொல்கிறாங்க. நீங்கள் 2 கிலோ கத்திரிக்காய் வாங்கணுன்னா எவ்வளோ செலவாகும்? 1 கிலோ கத்திரிக்காய் வந்து 55 ரூபாய். நான் வந்து 2 கிலோ கத்திரிக்காய் வாங்க போகிறேன். அப்போ முதல்ல 5ஐயும் 2ஐயும் பெருக்கும்போது 10 கிடைக்கிது. அந்த 10ல் 0 மட்டும் சேர்த்துக்கிட்டு அதை 1 வந்து இன்னொரு 5 பெருக்கும்போது கூட்டிக்கிறணும். இன்னொரு 5 கூட்டும்போது 10 கிடைக்கிது. 10ஓட 1 கூட்டினா 11. அப்படின்னா 110 ரூபா செலவாகுது. கரெக்டாக சொன்னீங்க. 257 20ஆல் நம்ம பெருக்கினோன்னா 5140. 5140ஐயும் இப்போது 771ஐயும் நம்ம கூட்டினோன்னா 1ஐயும் 0ஐயும் கூட்டினோன்னா 1, 7ஐயும் 4ஐயும் கூட்டினோன்னா 11. 1 போட்டுட்டு 1 மனசில் வச்சுக்கிறோம். 7 1 1 கூட்டினோன்னா 9. அப்புறம் அந்த 5 5911. இப்போது நம்ம வந்து 257ஐயும் 23ஐயும் பெருக்கினோன்னா நமக்கு கிடைக்கிறது 5911. இப்போது இதுவரையும் நம்ம 2 எண்களை தான் பெருக்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ 3 எண்களை எப்படி பெருக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போது 7ஐயும் 3ஐயும் 4ஐயும் பெருக்கணும். 7ஐயும் 3ஐயும் பெருக்கிட்டு வர்ற விடையிலிருந்து 4ஐயும் பெருக்க போகிறோம். இப்போது இதை எப்படி பெருக்கிறது அப்படின்னா 7ஐயும் 3ஐயும் நம்ம பெருக்கினோன்னா 21. 21 4ஆல் பெருக்கினோன்னா நமக்கு கிடைக்கிற விடை வந்து 84. அந்த 21ஐயும் 4ஐயும் எப்படி பெருக்கிறது அப்படின்னா 4ஐயும் 1ஐயும் பெருக்கினோன்னா 4. அடுத்து 2ஐயும் 4ஐயும் பெருக்கினோன்னா 8. 84. இதுவரை நீங்கள் கேட்டது கற்றலும் கற்பித்தலும். கற்றலும் கற்பித்தலும் நிகழ்த்தியவர் ஆர் தேவிகா, கணித ஆசிரியை, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் சோளங்குருணி கிராம மக்கள். நிகழ்ச்சியை நன்றாக கேளுங்கள். ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்து மாதந்தோறும் கேள்விகள் கேட்கப்படும். சரியான பதில் கூறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். நீங்கள் கேட்க இருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் கொம்பாடி கிராம மக்கள்.
என் பேர் பானு, நாங்கள் கொம்பாடி கிராமத்தில் இருக்கோம். ஆறுமுகம். என் பேர் கருப்பாய். என் பேர் விஜயலட்சுமி. குருசியத் பீவி. ரேவதி. என் முத்துமாரி. மாரியம்மா. ராஜலட்சுமி. பாட்டி, உங்களுக்கு வயசு என்ன இருக்கும்? என் வயசு 55 இருக்கும். சரி, உங்களுக்கு கணக்கு தெரியுமா? ஓரளவு தெரியும். என்னென்ன கணக்குகள்லாம் போடுவீங்க? வீட்டில் கூட்டல் கழித்தல் எனக்கு தெரியும். சரி, பெரிய கணக்குகள் கொடுத்தாலும் போட்டுருவீங்களா அந்த கூட்டல் கழித்தல்ல? முடிஞ்ச அளவு போடுவேன். கொஞ்சம் யோசிச்சு போடணும். பெரிய கணக்காக இருந்தால் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறணும். சரி பாட்டி, நம்பர் எதுல இருந்து எது வரைக்கும் சொல்வீங்க? 1லேருந்து 100 வரைக்கும் சொல்கிறேன். 100க்கு மேலேன்னா? மேலேயும் சொல்கிறேன். 1000 வரைக்கும் சொல்கிறேன். இந்த 100 நாள் வேலை போக நீங்கள் வேற என்ன வேலை பார்க்குறீங்க? 100 நாள் வேலை மட்டும் பார்க்குறேன். இப்போ நான் ஒரு நம்பர் சொல்கிறேன், அந்த நம்பர்ல இருந்து தொடர்ச்சி அப்படியே சொல்லிகிட்டே வாங்க. 112. 112. அடுத்து 113, 114, 115, 116, 117, 118, 119, 120, 121, 122, 123, 124, 125, 126, 127, 128, 129, 130. போதும், நல்லா சொன்னீங்க. இந்த நம்பரை நான் சொல்லுவேன், அப்படி பின்னாடி சொல்லணும். 97, 96, 95, 94, 93, 92, 91, 90, 89, 88, 87, 86, 85. சரி, 146, 146, 145, 144, 143, 142, 141, 140, 139, 138, 137, 136, 135, 134, 132, 131, 130. நல்லா சொன்னீங்க. ஷியாமளவாணி 90.4 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். இப்போ நான் சொல்லுவேன், அந்த நம்பர்ல இருந்து ஒரு நம்பரை விட்டுட்டு சொல்லணும். உங்களுக்கான நம்பர் 56. 58, 60, 62, 64, 66, 68, 70. நல்லா சொன்னீங்க. இதுல இன்னொரு நம்பர் சொல்றேன், 118. 118, 120, 122, 124, 126, 128, 130, 132, 134, 136, 138, 140. நல்லா சொன்னீங்க. ஷியாமளவாணி 90.4 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். முத்துமாரி. இந்த 100 நாள் வேலை போக நீங்க வேற என்ன வேலை பார்க்குறீங்க? பூ பறக்க போனோம், இப்போ வீட்டில் தான் இருக்கோம். உங்களுக்கு நம்பர் எதுல இருந்து எது வரைக்கும் தெரியும்? எங்களுக்கு 1, 2, 100 வரையும் தெரியும். உங்களுக்கு ஒரு நம்பர் சொல்றேன், அதுல இருந்து நீங்க 3 கூட்டி சொல்லணும். உங்களுக்கான நம்பர் 12. 15, 18, 21, 24, 27, 30, 33, 36, 39, 42, 45. போதும், நல்லா சொன்னீங்க. 48. இதுல 3 கழிச்சிட்டு வாங்க. 48, 45, 42, 39, 36, 33, 30, 27, 24, 21, 18, 15, 12, 9, 6, 3, 0. நல்லா சொன்னீங்கம்மா, நல்லா கணக்கு போட்டீங்க. ஷியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியில் களப்பணி மக்களோடு கணிதம் என்னும் இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை இனிவரும் பகுதிகளில் நீங்கள் கேட்கலாம். ஷியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியின் வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்கியோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பாடல் குழுமம், புதுதில்லி.